இந்திய நாட்டின் ஒரு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் திமிரின் உச்சத்தில் நின்று கொக்கரிக்கிறார். குஜராத்திற்கு செய்த உதவியில் 1000ல் 1 பங்கு எங்களுக்கு உதவக்கூடாதா? எடப்பாடி பழனிசாமி என்ற ஒரு பேரறிஞர் அவர் சொல்லுகிறார், நாட்டுக்கு பெரிய ஆபத்து, பிப்ரவரி திங்கள் 1ஆம் தேதி நாடெங்கும் இதற்காகவே ஆர்ப்பாட்டம் என்கிறார். நான் கேட்கிறேன், ஒருவன் செய்த தவறுக்கு நாடு முழுக்க ஆர்ப்பாட்டம் என்று நடத்துவதற்கு பேர் அரசியலா? அண்ணாமலை என்ற ஒருவர் பிஜேபி கட்சியின் தலைவராக இறக்குமதி செய்யப்பட்டிருப்பவர், அவர் எப்போது ஏற்றுமதி செய்யப்படுவார் என்று பிஜேபி கட்சியில் இருக்கிறவனே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். பிஜேபி கட்சியில் உங்களை நம்பி வந்தவனுக்கு எவனுக்காவது முகம் உண்டா, முகவரி உண்டா? அண்ணாமலையை நம்புவதற்கு பழனிசாமி தயாரில்லை. அவருக்கு இஸ்ரேல் இன்னொரு நாடு இருக்கிற விவரமே இன்னும் தெரியாது. அவர்தான் எதிர்கட்சி தலைவர். பெரிய கூட்டணி யாரோடு? பூனையோடா? உன்னை நம்பி எந்த கட்சிக்காரன் உன்னை நம்பி வருவான்? பெரிய மோடிக்கள் இந்த மண்ணில் அவ்வளவு துரோகம் செய்திருக்கிறார்கள். திருக்குறளை மொழிபெயர்த்தவன் சொல்லுகிறான், அந்த ஜி போப்பை ஒரு கிறிஸ்தவன் என்கிறான் தமிழ்நாட்டினுடைய ஆளுநர். தலைநகர் சென்னை வெள்ளத்தில் மூழ்கியது. வாழ்வதற்கு தகுதியற்ற நகரம் சென்னை என்று தலைநகர் சென்னையில் வாழுகிற தமிழர்கள் இந்த நாட்டில் ஏக்க பெருமிச்சோடு சொல்ல ஆரம்பித்தார்கள். 24 மணி நேரத்தில் தலைநகர் சென்னையில் சூழ்ந்த வெள்ளத்தை அப்புறப்படுத்தி வாழ தகுதி உள்ள நகரம். மு.க. ஸ்டாலின் ஆள தகுதி உள்ளவனாக இருந்தால் அதை செய்வேன் என்றவர் செய்து காட்டினார். நாங்கள் 37,000 கோடி ரூபாய் இன்றைக்கு கேட்டிருக்கிறோம். இன்றைக்கு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களின் தாய்மார்களுக்கு சொல்லுகிறேன், 6,000 ரூபாய் முதலமைச்சர் கொடுத்திருக்கிறார். பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் நாங்கள் நின்றோம். எங்கள் மாவட்ட செயலாளர் ராஜேஷ்குமார் 65 லட்சம் மதிப்புள்ள நிவாரணப் பொருட்களை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுப்பதற்கு வாகனங்களில் அனுப்பி வைத்தார். அந்த மக்களோடு மக்களாக நாங்கள் கைகோர்த்து நின்றோம். நான் கேட்கிறேன், நீங்கள் ஏதையாவது செய்தீர்களா? நாஞ்சில் சம்பத் இந்த மேடைக்கு வருகிற வரையில் நிவாரணம் என்கிற பெயரால் டிசாஸ்டர் ஃபண்ட் என்று சொல்லி 1 ரூபாய் ஒதுக்கினீர்களா? இந்திய நாட்டின் ஒரு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் திமிரின் உச்சத்தில் நின்று கொக்கரிக்கிறார். டிசாஸ்டர் ஃபண்ட் விடுவிக்க முடியாது, அப்படி ஒரு முறை இல்லை என்று சொல்லுகிறார். நாஞ்சில் சம்பத் கேட்கிறேன், குஜராத்தில் பேய்மழை பொழிந்த பொழுது, பெருவெள்ளம் சூழ்ந்த பொழுது நாட்டின் பிரதமர் விமானத்தில் பயணித்து பாதிக்கப்பட்ட இடங்களை பார்க்கவில்லையா? 2 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு என்று நாடாளும் பிரதமர் அறிவிக்கவில்லையா? ஒரு கண்ணில் வெண்ணெய், ஒரு கண்ணில் சுண்ணாம்பு வைப்பதில் என்ன நியாயம்? குஜராத்திற்கு செய்த உதவியில் 1000ல் 1 பங்கு எங்களுக்கு உதவக்கூடாதா? இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். அண்ணன் ஸ்டாலினை அப்புறப்படுத்துவதற்கு கருதுகிறார்கள். நாங்கள் செய்த குற்றம் என்ன? இந்த நாட்டில் இருக்கிற ஏழை பெண்கள் இடம் விட்டு இடம்பெயர்ந்து கூலி வேலை செய்து வாழ்ந்து தீர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிற பெண்கள், ஒரு குடிகார கணவனுக்கு வாழ்க்கைப்பட்டு அவனோடு கலவி செய்த பெற்ற குழந்தைகளை பாதுகாப்பதற்கு ஏதாவது வேலைக்கு போய் தீர வேண்டும், இதுதான் எனது விதி என்று கருதி கவலைப்படுகிற பெண்கள், ராசிபுரத்தில் இருந்து நாமகிரிப்பேட்டைக்கு ஒரு வீட்டுக்கு போக வேண்டும் என்றால், பேருந்தில் பயணம் செய்ய வேண்டும் என்றால் அந்த கட்டடத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி தமிழ்நாட்டில் இன்றைக்கு 2 கோடி பெண்களுக்கு இலவச பஸ் பாஸ் எங்கள் முதல்வர் அறிவித்திருக்கிறார். 1,70,00,000 பிள்ளைகளுக்கு எல்லா வீட்டிலும் காலை சிற்றுண்டி தயாரிப்பதற்கு வசதி இருக்காது. வறுமை கோட்டில் ஒவ்வால்களாக பஞ்சப்பரம்பர்களாக தொங்கிக் கொண்டிருக்கிற எங்கள் ஏழை மக்கள், கணவனும் மனைவியும் காலைக்கு வேலைக்கு சென்றதற்கு பிறகு அவர்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் பள்ளிக்கு போவதற்கு ஒரு கூழ் தயாரித்து கொடுப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்காது. அந்த குழந்தைகளுக்கு பள்ளிக்கு அனுப்புங்கள்,
நானே அவர்களுக்கு காலை சிற்றுண்டி தருகிறேன் என்று 1,70,00,000 குழந்தைகளுக்கு இன்றைக்கு சிற்றுண்டி தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இன்றைக்கு தந்து கொண்டிருக்கிறார். முதலீடுகளை ஈர்ப்பதில் முந்தி நிற்கிற மாநிலம் குஜராத். அங்கேதான் வைர வியாபாரிகள் இருக்கிறார்கள், அங்கேதான் பனியாக்கள் இருக்கிறார்கள். மோடியினுடைய ஆட்சியே த டைமண்ட் மாபியாக்களினுடைய ஆட்சி. அந்த குஜராத்தை முந்திக்கொண்டு இன்றைக்கு உலக முதலீட்டை ஈர்ப்பதில் குஜராத்தை முந்திக்கொண்டு தமிழ்நாடு முதலிடம் பெற்றிருக்கிறது என்று அறிவிக்கிற இடத்தில் தமிழ்நாட்டை இன்றைக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். இந்த ஆட்சியை அப்புறப்படுத்திய தீர்வேன் என்று சவால் விடுகிறார்கள். இந்த ஆட்சியை அப்புறப்படுத்துவதற்கு நீங்கள் வைக்கிற காரணம் என்ன? ஒரு சட்டமன்ற உறுப்பினர், பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர், அவருடைய பெயர் கருணாநிதி. அவருடைய மகன் ஒரு காதல் கல்யாணம் செய்து கொண்டான். அவன் திருவான்மியூரில் தனியாக குடியிருக்கிறான். ஒரு வேலைக்கார பெண்ணை தீயினால் சுட்டும் அந்த பெண்ணை சித்திரவதையும் செய்தான் என்பது அவன் மீது வைக்கப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டு. இன்றைக்கு 4 வழக்குகள் அவன் மீது பதிந்திருக்கிறது. காவல்துறை அவனை தேடுகிறது. எடப்பாடி பழனிசாமி என்றொரு பேரறிஞர், அவர் சொல்லுகிறார், நாட்டுக்கு பெரிய ஆபத்து, பிப்ரவரி திங்கள் 1ஆம் தேதி நாடெங்கும் இதற்காகவே ஆர்ப்பாட்டம் என்கிறார். நான் கேட்கிறேன், ஒருவன் செய்த தவறுக்கு நாடு முழுக்க ஆர்ப்பாட்டம் என்று நடத்துவதற்கு பேர் அரசியலா? வன்மம் இல்லையா? நீங்கள் முறையான எதிர்க்கட்சி தலைவராக இருந்தால் கண்டனம் தெரிவிக்கலாம், அந்த பெண்ணுக்கு நீங்கள் ஆறுதலாக இருக்கலாம். இதை திமுக செய்தது மாதிரி ஒரு மாய தோற்றத்தை சித்தரிப்பதற்கு பிப்ரவரி திங்கள் 1ஆம் தேதி நீங்கள் ஆர்ப்பாட்டம் என்று அறிவித்திருக்கிறீர்கள். அவசியம் என்ன வந்தது? அவதூறு பிரச்சாரங்களால் திமுக என்கிற ஆகாயத்தை அழுக்காக்க முடியும் என்று கருதுகிறீர்கள். அதிலே அண்ணாமலை என்றொருவர் பிஜேபி கட்சியின் தலைவராக இறக்குமதி செய்யப்பட்டிருப்பவர், அவர் எப்போது ஏற்றுமதி செய்யப்படுவார் என்று பிஜேபியில் கட்சியில் இருக்கிறவனே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். பிஜேபி கட்சி தஞ்சம் என்று அடைந்து போன இந்த தொகுதியினுடைய முன்னாள் எம்எல்ஏ என்று கருதுகிறேன் விபி துரைசாமி. அவர் இருக்கிறாரா என்கிற விவரமே இன்னும் ஊருக்கு தெரியவில்லை. ஏஜி கோவிந்தசாமியினுடைய மகன் ஏஜி சம்பத் பிஜேபி கட்சியில் போய் சேர்ந்தார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். அவருக்கு என்ன மரியாதை கொடுத்தீர்கள்? காயத்ரி ரகுராம் என்றொரு நடிகை பிஜேபி கட்சியில் சேர்ந்தார்கள், மரியாதை கொடுத்தீர்களா? பிஜேபி கட்சியில் உங்களை நம்பி வந்தவனுக்கு எவனுக்காவது முகம் உண்டா, முகவரி உண்டா? இன்னைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் 300 பொதுக்கூட்டங்களை திமுக நடத்துகிறது. அமுத நேசனை போன்ற சொற்பொழிவாளர்கள் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு சுற்றி வருகிறார்கள். இங்கே அண்ணாமலை மட்டும்தான் பேசுகிறார். 20 லட்சம் நூல் படித்திருக்கிறார். அவ்வளவு பெரிய அறிவாளி. ரபேல் வாட்சை கட்டியிருக்கிறான். இந்த ஆட்சி அகற்றிவிட முடியும் என்று அவர்தான் இன்றைக்கு கொக்கரிக்கிறார். அண்ணாமலையை நம்புவதற்கு பழனிசாமி தயாரில்லை. சிறுபான்மை ஓட்டுக்கள் எங்களுக்கு பறிபோய்விடும் அண்ணாமலை நம்பினால் என்று உறவை முறித்து கொண்டோம் என்று ஊரறிய அறிவிக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. நாஞ்சில் சம்பத் கேட்கிறேன், சிறுபான்மை ஓட்டு உங்களுக்கு கிடைக்குமா? ராசிபுரத்தில் கேட்கிறேன், ஈமானின் மீது நம்பிக்கையுள்ள ஒரு இஸ்லாமியன் எடப்பாடி பழனிசாமியை நம்பி வாக்களிப்பானா? குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வந்தது மோடி ஆட்சி. குடியுரிமை திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று திட்டமிட்ட ஆட்சி மோடி ஆட்சி. குடியுரிமை திருத்த சட்டத்தை கண்டித்து நாடு முழுக்க கூட்டங்கள் நடத்திய பொழுது எல்லா கூட்டங்களிலும் பேசியவன் நான். என் மீது 8 வழக்குகளை பதிவு செய்தார் எடப்பாடி பழனிசாமி. நான் கேட்கிறேன், நீ இஸ்லாமியருடைய வாக்கை பெற்றுவிட முடியுமா? இன்னைக்கு ஒரு பெரிய யுத்தம் பலஸ்தீனத்தின் மீது இஸ்ரேல் கட்டவிழ்த்து விட்டிருக்கிறது. இன்றைக்கு பலஸ்தீனில் இருக்கிற மக்கள், குழந்தைகள் பாலுக்கு அழுகின்றன.
இளைஞர்கள் ரொட்டி கலைகிறார்கள். தாய்மார்கள் கண்ணீரில் புதைந்து கிடக்கிறார்கள். ஒரு சின்னம் சிறிய தீவை இஸ்ரேல் என்கிற வல்லாதிக்கு வெறிபிடித்த நாடு சூறையாடி கொண்டிருக்கிறது. காசா என்கிற சின்னஞ்சிறிய தீவில் இன்றைக்கு பொட்டு பூச்சிகளாய் புன்மை தேரைகளாய் அந்த இஸ்லாமிய மக்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள். உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது. அவர்கள் கட்டி வைத்த வீடு தரைமட்டமாகிறது. அவர்கள் படித்த பள்ளிக்கூடம் சூறையாடப்படுகிறது. அவர்கள் மருந்து வாங்கிய மருத்துவமனை தரைமட்டமாக்கப்படுகிறது. நாஞ்சில் சம்பத் கேட்கிறேன், இஸ்ரேலை கண்டித்து இதுவரைக்கும் எடப்பாடி பழனிசாமி ஒரு செய்தி சொல்லியிருக்கிறாரா? அவருக்கு இஸ்ரேல் இன்னொரு நாடு இருக்கிற விவரமே இன்னும் தெரியாது. அவர்தான் எதிர்க்கட்சி தலைவர். கம்பராமாயணத்தை சேக்கிழார் என்று எழுதியவன் என்று சொன்னவன், உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? நீ எதையாவது பேசினாயா? 3 வேளாண் சட்டங்களை கொண்டு வந்தார் மோடி. இன்னைக்கு விவசாயிகளுக்கு என்ன நிலைமை? ஒரு 4 ஏக்கர் நிலம் என்னிடத்தில் இருக்கிறது. ஒக்கி புயல் வந்த பொழுது நடப்பட்ட மரங்கள் எல்லாம் சாய்ந்து கீழே விழுந்தது. அந்த மரத்தை முறித்து கொண்டு சேர்ப்பதற்கு கூட எனக்கு கையில் காசு இல்லை. நான் அப்படியே விட்டுவிட்டேன். அதற்கு பிறகு வேளாண்மை செய்ய எனக்கு விருப்பமில்லை. ஆனாலும் குடும்பத்தை நடத்த வேண்டும், நம்முடைய மண்ணை நாம் தான் பாதுகாக்க வேண்டும் என்று என்னுடைய மனைவி அதிலே இன்றைக்கு விவசாயம் செய்து வருகிறாள். இப்போது தொடர்ந்து 28 நாள் பெய்த மழையில் எல்லா பயிர்களும் இன்றைக்கு பாழாகி போய்விட்டது. விவசாயம் செய்வது ஒரு பெரிய சவாலாகிவிட்டது என்பது மட்டுமல்ல, சங்கடமாகி போய்விட்டது. இன்றைக்கு வேளாண் செய்யக்கூடிய விவசாய பெருங்குடி மக்கள் தாங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருளுக்கான விலை இவர்கள் தீர்மானிக்க முடியவில்லை. 2022 விவசாயிகளுக்கு 2 மடங்கு வருமானம் ஈட்டி தருவேன் என்றார் நாடாளும் பிரதமர். ஈட்டி தந்தாரா? விவசாயிகள் போராடினார்கள், டெல்லிக்கு படையெடுத்தார்கள். சரிந்து கொண்டிருக்கிற சாம்ராஜ்யங்களின் சாம்பல் மேடாக இருக்கிற டெல்லி பட்டணத்தில் அவர்கள் போராடுவதற்கு வந்த பொழுது அவர்கள் நடந்து செல்லக்கூடிய டெல்லி ரோட்டில் ஆணி அடித்தார்கள். அவர்கள் எந்த இடத்தில் முற்றுகையிட வேண்டும் என்று விரும்பினார்களோ அங்கே இணையத்தை தடை செய்தார்கள். அங்கே தண்ணீர் துண்டிக்கப்பட்டது. கடைகள் இழுத்து சாத்தப்பட்டன. விவசாயிகளின் போராட்டத்தை ஒடுக்குவதற்கு உள்துறை அமைச்சகம் அடக்குமுறையை கட்டவிழ்த்து விட்டது. நடு ரோட்டில் போராடி கொண்டிருந்த விவசாயிகளின் மீது ஒரு மத்திய அமைச்சருடைய புதல்வன் தன்னுடைய காரை ஓட்டி 7 விவசாயிகள் துடிதுடிக்க செத்தார்கள். ராசிபுரம் வாழ் பொதுமக்களே, 1.5 வருடம் அந்த போராட்டம் நடந்தது. விவசாயிகள் பணியவில்லை. 700 பேர் செத்து போறதற்கு பிறகும் போராட்டத்தை அவர்கள் திரும்ப பெறவில்லை. அந்த வேளாண் மசோதாவை டெல்லியில் ஆதரித்த கட்சி பழனிசாமி கும்பல். நீ ஆதரிக்காவிட்டால் அந்த சட்டமே நிறைவேறி இருக்காது. அந்த வேளாண் சட்டத்தை கண்டித்து தமிழ்நாடு சட்டமன்றத்தில் முதலமைச்சரான ஸ்டாலின் தீர்மானம் கொண்டு வருகிறார். பிஜேபி கட்சி வெளிநடப்பு செய்கிறது, பழனிசாமி கும்பலும் வெளிநடப்பு செய்கிறது. பிஜேபி கட்சி வெளிநடப்பு செய்தால் நாஞ்சில் சம்பத் புரிந்து கொள்ள முடிகிறது. பழனிசாமி ஏன் வெளிநடப்பு செய்தார்? என்ன காரணம்? குடியுரிமை திருத்த சட்டத்தை கண்டித்து தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அண்ணன் ஸ்டாலின் தீர்மானம் கொண்டு வருகிறார். குடியுரிமை திருத்தத்தை சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றிய பிஜேபி கட்சி வெளிநடப்பு செய்தது. அதை நாடாளுமன்றத்தில் சத்தமில்லாமல் ஆதரித்த அதிமுக என்கிற கட்சியும் வெளிநடப்பு செய்தே. இதற்கு அர்த்தம் என்ன? நாடாளுமன்ற தேர்தலில் இதை நாட்டு மக்கள் மத்தியில் நாங்கள் சொல்ல மாட்டோமா? நாஞ்சில் சம்பத் சொல்லுகிறேன், வீதிக்கு வீதி, வீட்டுக்கு வீடு எங்கள் பிரச்சார கடைகள் இந்த நாட்டில் சரமாரியாக பொழிகிற பொழுது எங்கள் விவாதத்திற்கு எங்கள் பதில் சொல்ல முடியாது. டெல்லியிலே ஆட்சி இருக்கிறது என்பதால், அதிகாரம் இருக்கிறது என்பதால் தான் தோன்றி தலமாக இந்த நாட்டில் எதையாவது செய்து எங்கள் வெற்றியின் மீது கல்லறிந்து விடலாம் என்று நீங்கள் கருதுவீர்களானால் 40க்கு 40 வெற்றி பெறுகிற இடத்தில்
திமுக இருக்கிறதை தவிர வேறு இல்லை. அதிமுக தொண்டனை பழனிசாமி ஏய்க்கிறான், ஏமாற்றுகிறான். நான் பெரிய கூட்டணி அமைக்கப் போகிறேன் என்கிறான். பெரிய கூட்டணி யாரோடு? எலியோடா? பெரிய கூட்டணி யாரோடு? பூனையோடா? உன்னை நம்பி எந்த கட்சிக்காரன் உன்னை நம்பி வருவான்? நீ பிஜேபி கள்ளவுறவு வைத்திருக்கிறாய் என்பது இந்த நாட்டில் பொதுமக்களுக்கு தெரியாதா? நீ கள்ளவுறவு வைத்துக் கொண்டு நாடகம் ஆடுகிறாய். நீ எந்த கூட்டணி வைத்துக் கொண்டாலும் திமுக அதை தகர்க்கும். எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுக்கு தலைமை ஏற்றதற்கு பிறகு 8 தேர்தல்களில் அவர் வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறார். 2021 சட்டமன்ற தேர்தலில் திருமகன் ஈவேரா காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக ஈரோடு கிழக்கு களத்தில் நின்றான். அன்றைக்கு 9,000 வாக்கு வித்தியாசத்தில் 2021 அன்றைக்கு திருமகன் ஈவேரா வெற்றி பெற்றார். இன்றைக்கு இளைய வயதில் அவன் காலமாகிவிட்டான், கல்லறை குயிலாகிவிட்டான். 75 வயது எட்டி பிடித்தவன் பெற்றெடுத்த தகப்பன் EVK இளங்கோவன் புத்திர சோகத்தில் கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தார். காங்கிரஸ் கட்சி அவரை வேட்பாளராக நிறுத்தியது. மகன் 9,000 வாக்கு வித்தியாசத்தில் தோற்றான். 75 வயது EVK இளங்கோவன் 61,000 வாக்கு வித்தியாசத்தில் ஈரோடு கிழக்கில் வெற்றி பெற்றார் என்றால் உங்களால் வெற்றி பெற முடியுமா எங்களை எதிர்த்து? 1986 கல்லூரியில் படிப்பை முடித்துவிட்டு நான் அரசியலுக்கு வந்த நேரம், மக்கள் திலகம் எம்ஜிஆர் முதலமைச்சர். எப்போதுமே உள்ளாட்சி மன்ற தேர்தலை நடத்துவதற்கு அதிமுக விரும்பாது. அன்றைக்கு எம்ஜிஆர் உள்ளாட்சி மன்ற தேர்தலை நடத்தினார். தமிழ்நாடு முழுக்க எல்லா நகரமன்றங்களையும் திமுக கைப்பற்றியது. ஆனால் ரூரல் ஊராட்சி உள்ள பகுதிகளில், கிராமங்களில், எல்லா இடங்களிலும் அதிமுக வெற்றி பெற்றது. இன்றைக்கு என்ன ஆயிற்று? நகரங்களை நாங்கள் கைப்பற்றினோம். 12 மாநகராட்சியை திமுக கைப்பற்றியது. எல்லாவற்றையும் தாண்டி பேரூராட்சியை கைப்பற்றினோம். உள்ளாட்சியில் சின்னஞ்சிறிய கிராம பஞ்சாயத்துகளையும் திமுக கைப்பற்றியதென்றால் அந்த வாக்கும் இன்றைக்கு திமுகவின் வசமாக அண்ணன் ஸ்டாலின் சாதுரியத்தால் மாறிப்போயிருக்கிறது. உங்களுக்கு உண்மை தெரியுமா? ஜெயலலிதா அரசியலில் தலை தூக்கியதற்கு பிறகு தமிழ்நாட்டில் இடைத்தேர்தல் என்று வந்தால் ஆளுங்கட்சி தான் வெல்லும் என்பது ஒரு நியதி. அதற்கு என்ன ஃபார்முலா என்றும் நீங்கள் பெயர் சூட்டிக் கொள்ளலாம். ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும். ஆனால் அண்ணன் ஸ்டாலின் திமுகவுக்கு தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டதற்கு பிறகு 23 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடந்தது. 23 தொகுதிகளில் நடந்த இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி அதிமுகவிடமிருந்து 13 தொகுதிகளை திமுக கைப்பற்றி கொண்டதென்றால் திமுகவின் வரலாற்றில் யாரும் பெறாத வெற்றியை அண்ணன் ஸ்டாலின் பெற்றார். ஆஞ்சில் சம்பத் இன்னும் பெருமையோடு சொல்வேன், கலைஞர் பெறாத வெற்றியை அண்ணன் ஸ்டாலின் பெற்றார். தமிழ்நாடு முழுக்க பெற்றார். இன்றைக்கு 12 மாநகராட்சிகள் திமுகவின் வசம். ராசிபுரத்தில் வந்த பிறகு சங்கரிடத்தில் கேட்டேன், இங்கே என்ன நிலைமை என்று கேட்டேன். என்னுடைய மனைவிதான் நகராட்சி தலைவராக இருக்கிறார் என்றவர் பெருமிதத்தோடு சொன்னார். நான் கேட்கிறேன், உங்களுக்கு எந்த இடத்திலும் வெற்றி பெற வாய்ப்பில்லை. இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் தப்பாக பிரச்சாரம் செய்கிறார்கள். தவறாக நம்மை சித்தரிக்கிறார்கள். நான் திமுகவை நேசிக்கிற தம்பிமார்களுக்கு சொல்லுவேன், சமூக வலைத்தளத்தில் நமக்கு எதிராக செய்யக்கூடிய பிரச்சாரங்களை நீங்கள் முறியடியுங்கள். நான் ராசிபுரத்தில் 1 மணி நேரம் பேசினான் என்றால் இந்த பேச்சை துண்டு துண்டாக நீங்கள் கத்தரித்து சமூக வலைத்தளத்தில் போடுங்கள். மோடிக்கு இந்த நாட்டின் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான வாய்ப்பு கொடுத்தால் இந்த நாடு சுடுகாடாகிவிடும். ராகுல் காந்தி ஜவஹர்லால் நேருவின் கொள்ளு பேரன், அன்னை இந்திராவின் பேரன்,
படுகொலை செய்யப்பட்ட ராஜீவ்காந்தியின் புதல்வன். மிகப்பெரிய இழப்புகளையும் வலிகளையும் சந்தித்தவன் இளைய வயதில். அவன் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை பொறுப்பை ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு தாரை வார்த்து கொட்டு பாரத் ஜிடோ என்கிற பெயரால் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி கால்களால் அளந்து வருகிறான். அந்த பிரச்சாரம் இன்றைக்கு மிகப்பெரிய மாற்றத்தை தந்திருக்கிறது. அவருடைய பிரச்சாரத்தில் கதிகலங்கி போன மோடி அரசு ஏதோ ஒரு பொதுக்கூட்டத்தில் போகிற போக்கில் மோடி என்றாலே குற்றவாளி தானா என்று அவர் பேசினார். லலித் மோடி இந்த நாட்டின் வங்கிகளை கொள்ளையடித்து விட்டு வெளிநாட்டில் தப்பினார். பெரிய மோடிக்கள் இந்த மண்ணில் அவ்வளவு துரோகம் செய்திருக்கிறார்கள். இதை வைத்துக்கொண்டு ராகுல் காந்தி மோடி என்றாலே கொள்ளைதானா என்று கேட்டார். அதற்காக மோடி என்றொரு சமூகம் இருப்பதாகவும் அந்த சமூகத்தை ராகுல் காந்தி இழிவுபடுத்தி விட்டதாகவும் அவர் மீது ஒரு டெஃபமேஷன் IPC 500 ஒரு அவதூறு வழக்கு பதிவு செய்யப்பட்டது. எங்கே? சூரத் நீதிமன்றத்தில். சூரத் நீதிமன்றத்தில் அவதூறு வழக்கு. அவதூறு வழக்கில் ஆஜராக வேண்டிய கட்டாயமே இல்லை. வழக்கறிஞர்களுக்கு தெரியும், ஒரு 370 பெட்டிஷன் போட்டால் அந்த பெட்டிஷனை அந்த நீதிபதி அங்கீகரித்து தீர வேண்டும். அதுதான் சட்டம், அதுதான் சம்பிரதாயம். ஆனால் அவருடைய 370 பெட்டிஷன் நிராகரிக்கப்படுகிறது. ராகுல் காந்தி கோர்ட்டுக்கு வர வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறார்கள். மிகப்பெரிய பாதுகாப்பு வளையத்தில் பத்திரமாக இருக்க வேண்டிய ராகுல் காந்தியை நீதிமன்றத்தினுடைய படிக்கட்டுகளில் நிற்க வைப்பதற்கு இந்த நாட்டில் நிர்பந்தம் செய்கிறார்கள். ஒரு நாள் தீர்ப்பை நீதிபதி எழுதுகிறார். IPC 500 வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ராகுல் காந்திக்கு 2 வருடம் சிறை தண்டனை என்று அறிவிக்கிறார். 2 வருஷம் 53 டெஃபர்மேஷன் வழக்கை சந்திச்சவனம். அப்படின்னா எனக்கு எத்தனை வருஷம் தரணும்? 106 வருஷம் தரணும் தண்டனை. ராகுல் காந்திக்கு 2 வருட காலம் சிறை தண்டனை. 2 ஆண்டு காலம் தண்டனை பெற்ற ராகுல் காந்தி எம்பியாக இனிமேல் இருக்க முடியாது என்ற எம்பி பதவியை பறிமுதல் செய்தார்கள். அவருடைய எம்பி பதவி பறிமுதல் செய்யப்பட்டது. அவர் கவலைப்படவில்லை. அவர் கைதட்டி சிரித்தார், சபாஷ் என்றார். அதற்கு பிறகு அவர் டெல்லியில் எம்பி என்ற தகுதியோடு குடியிருந்த வீடு காலி செய் என்று உத்தரவிட்டார்கள். பட்டப்பகலில், பகல் வேளையில் வீட்டை காலி செய்து சிரித்து கொண்டு வெளியே வந்தார். என் பெருமைக்குரியவர்களே, தொடர்ந்து நீதிமன்றத்தின் கதவை தட்டினார். நீதிமன்றம் நியாயத்தின்படி அவர் எம்பியாக இயங்குவதற்கு எந்த தடையும் இல்லை என்று அறிவித்தது. வீடு கொடுக்கப்பட்டது. எம்பியாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அஸ்ஸாமில் அவருடைய பிரச்சார பயணம் போய்கொண்டிருக்கிறது. அஸ்ஸாமில் இருக்கிற பிஜேபி கட்சி அவரை வழிமறிக்கிறது. இங்கே அண்ணாமலை என்று ஒருவர் நடைபயணம் என்கிற பெயரால் பேருந்தில் பயணம் செய்கிறார். அவரே நடந்து வருகிறார். நடந்து வருவதற்கான ஆளை அவரே கூட்டிக் கொண்டு வருகிறார். 850 ரூபாய் சம்பளம் கொடுக்கிறார். அவரே கையை ஆட்டுகிறார். எவனும் எதிரில் ஆட்டவில்லை. ஆட்டாவிட்டாலும் ஆட்டுகிறான் அண்ணாமலை. பெரிய செல்வாக்கு இருப்பது மாதிரி காட்டிக்கொள்ள முயற்சிக்கிறார்கள். சட்டமன்ற தேர்தலில் மொடக்குறிச்சியில் வெற்றி பெற்றீர்கள். மொடக்குறிச்சியில் வெற்றி பெற்றது பிஜேபி அல்ல, திமுக வேட்பாளரின் போதாமை காரணமாக வெற்றி பெற்றார் டாக்டர் சரஸ்வதி. சட்டமன்ற தேர்தலில் திருநெல்வேலியில் நயனார் நாகேந்திரன் பிஜேபியின் சார்பில் வெற்றி பெற்றார். அது பிஜேபிக்கு கிடைத்த வெற்றி அல்ல, நயனார் நாகேந்திரனுக்கு கிடைத்த வெற்றி. 4 தொகுதியில் வெற்றி பெற்றீர்கள் என்றால் பிஜேபிக்கு விழுந்த ஓட்டு அல்ல. நடந்து முடிந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலில் பிஜேபி கட்சிக்கு ஒரு ஒன்றிய கவுன்சிலர் ஆக முடியவில்லை. ஒரு பேரூராட்சியை கைப்பற்ற முடியவில்லை. ஒரு ஊராட்சி உங்களுக்கு வசமாகவில்லை. கோயம்புத்தூரில் ஒரு ஒன்றிய கவுன்சிலராக நின்றவர்
அவருக்கு கிடைத்த ஓட்டு வெறும் ஒரு ஓட்டு. அவருடைய மனைவி அவருக்கு ஓட்டு போடவில்லை. இப்படிப்பட்ட அனாதை பயல்கள் நாளை நாங்கள் ஆட்சிக்கு வந்து விடுவோம் என்று மாறுதட்டுகிறார்கள். ஊடகங்களில் பணியாற்றுகிறவர்கள் அவர்களுக்கு ஒத்துதுகிறார்கள். அவர்கள் கொடுக்கிற கூலிக்கு குறைக்கிறார்கள். திமுகவின் மீது அவதூறு சேற்றை இன்றைக்கு வாரி வீசுகிறார்கள். எத்தனையோ அவதூறுகளை கடந்துதான் இந்த கட்சி வளர்ந்திருக்கிறது. ஆகவே யுத்த காலத்தில் இந்த அவதூறு சேற்றை வாரி வீசுவதன் மூலம் திமுகவின் இருப்பை சின்னாபின்னமாக்கி விடலாம் என்று எதிரிகள் திட்டமிடுகிறார்கள். ஆகவேதான் ஒரு மான உணர்ச்சியை பற்ற வைப்பதற்கு மொழிப்போர் காவலர்களினுடைய நினைவு நாளை நாங்கள் கொண்டாடுகிறோம். அவர்கள் நமக்காக சாகாவிட்டால் நம்முடைய தமிழ்மொழி பாதுகாப்போடு இன்றைக்கு இருந்திருக்க முடியாது. இன்றைக்கு எல்லாவற்றிலும் அட்டகாசம் செய்கிறார்கள், அழிச்சாட்டியம் செய்கிறார்கள். அதிகாரத்தை வைத்துக்கொண்டு தமிழகத்தை வஞ்சிக்க வேண்டும் என்று துடிக்கிறார்கள். எல்லா இடங்களிலும் திருக்குறளை திரும்ப திரும்ப சொல்லுகிறார் நாடாளும் பிரதமர். தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆளுநர் வந்திருக்கிறார் ரவி. ஒரு பைத்தியம் பிடித்தவனைப் போல உளறுகிறான். அவனுக்கு திருக்குறளை படித்தது மாதிரி நடிக்கிறான். திருக்குறளை ஆங்கிலத்தில் முதல்ல மொழிபெயர்த்தவன் தமிழன் அல்ல, வெளிநாட்டில் இருந்து வந்தவன். அவனுடைய பேர் ஜியு போப். Where did he come from என்று கேட்ட பொழுது I am from London என்றான். எதற்காக வந்தாய் என்று கேட்ட பொழுது கிறிஸ்தவம் பரப்ப வந்தேன், விவிலியத்தை சொல்லிக் கொடுக்க வந்தேன் என்றான். தமிழ்நாடு முழுவதும் சுற்றினான். இங்கே தமிழர்களுக்கும் தமிழுக்கும் உள்ள உறவு இரத்தத்துக்கும் சதைக்கும் உள்ள உறவை போல் இருந்தது. இந்த தமிழர்களுக்கு மத்தியில் விவிலியத்தை அவர்கள் பேசுகிற தமிழ் மொழியில் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே தமிழ் கற்றான். அவன் பேர் ஜியு போப். அவன் திருக்குறளை படித்தான். திருக்குறளை படித்துவிட்டு அதற்கு பிறகு திருவாசகத்தை படித்தான். திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து அகிலத்திற்கு கொடுத்தான். திருக்குறளையும் படித்தான். படித்துவிட்டு சொன்னான், நான் திருக்குறளை படித்து விட்டேன், திருவாசகத்தை படித்து விட்டேன். இதுவரைக்கிலும் பக்தி இலக்கியங்கள் லத்தீனில் இருக்கிறது என்று உலகம் நம்பிக்கொண்டிருக்கிறது. ஜியு போப், நான் சொல்லுகிறேன், உலகத்தில் தமிழில் இருப்பது போன்ற பக்தி இலக்கியங்கள் உலகத்தில் எந்த மொழியிலும் இல்லை என்று சொல்லி திருக்குறளை மொழிபெயர்த்தவன் சொல்லுகிறான். அந்த ஜியு போப்பை ஒரு கிறிஸ்தவன் என்கிறான் தமிழ்நாட்டினுடைய ஆளுநர். எதிலே மதத்தை திணிப்பதென்று எல்லை இல்லையா? எதை ஜாதி கண்ணோட்டத்தோடு அணுகுவதென்று ஒரு எல்லை இல்லையா? ஜியு போப்பு கிறிஸ்தவன் என்று கொச்சைப்படுத்துகிறார் ஆளுநர். தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டுவதற்கு சாகும் வரைக்கும் உண்ணாவிரதம் இருந்தார் தியாகி சங்கர்லிங்கனார். உண்ணாவிரதம் இருந்தே உயிர் துறந்தார். தமிழ்நாட்டுக்கென்று தமிழ்நாடு என்ற பெயரை சூட்டுவதற்கு அறிஞர் பெருந்தகை அண்ணா தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்தார். கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு, பல்விதமாயின சாத்திரத்தின் மனம் பேசும் தமிழ்நாடு என்று இந்த நாட்டில் தமிழ்நாடு 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 என்று எங்கள் நாட்டை எங்கள் தமிழ்நாடு நாங்கள் சொல்லி வருகிறோம். அதை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானமாக நிறைவேற்றி காங்கிரஸ் கட்சியின் ஆதரவுடன் அண்ணா அந்த தீர்மானத்தை நிறைவேற்றினார். இன்றைக்கு தமிழ்நாட்டை தமிழ்நாடு என்று சொல்ல மாட்டேன், தமிழகம் என்று தான் சொல்லுவேன் என்று அடம்பிடிக்கிறார் ஆளுநர். இது எங்கிருந்தோ வருகிற குரல். தமிழ்நாடு சட்டமன்றம் நிதிநிலை அறிக்கைக்கு முன்பு கூடுகிற பொழுது ஆளுநர் உரையோடு தொடங்க வேண்டும். ஆளுநர் உரை அவர் தயாரிக்கிற உரை அல்ல, அரசு தயாரிக்கிற உரையை ஆளுநர் வாசிக்க வேண்டும். அதுதான் இதுவரைக்கும் மரபு. அந்த உரையில் இருந்த பெரியார் பெயரை உச்சரிப்பதற்கு மறுக்கிறார் ஆளுநர். மனிதனை மனிதனாக்க வேண்டும் என்று கருதி பாடுபட்ட டாக்டர் அம்பேத்கர் பெயரை உச்சரிக்க மறுக்கிறார் ஆளுநர். அறிஞர் அண்ணாவின் பெயரை உச்சரிப்பதற்கு மறுக்கிறார் ஆளுநர்.
உனக்கு அதற்கு அதிகாரம் இல்லை. உடனடியாகவே சட்டமன்றத்தில் இந்த வெளிநடப்பு செய்கிறார். இந்திய அரசியல் வரலாற்றில் சட்டமன்றத்தில் இருந்து வெளியேறிய ஒரு ஆளுநர் எவனாவது உண்டா? RN ரவியை தவிர. வெளிநடப்பு செய்தால் ஸ்டாலின் கலகலத்து விடுவார் என்றால் ஸ்டாலின் பழிச்சென்று எழுந்து ஆளுநருடைய கன்னத்தில் அறைந்ததை போல தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பதில் சொன்னார். இன்றைக்கு என்ன சொல்லுகிறார்? திருவள்ளுவனுக்கு காவி உடை உடுத்துகிறார். காவி உடை உடுத்தியது மட்டுமல்ல, அவர் ஒரு சனாதனவாதி என்று திருக்குறளுக்கு ஒரு சான்றிதழ் கொடுக்கிறார். தெய்வத்தான் ஆகாதது எனினும் மெய்வருத்த கூலி தரும் என்று பேசிய திருவள்ளுவரை சனாதனம் என்கிற சிமிழுக்குள் அடைப்பதற்கு துடிக்கிறார். இறந்துதான் உயிர் வாழ வேண்டும் என்று படைத்தவன் நினைத்தால் அந்த படைத்தவனை பிச்சைக்காரனாகட்டும், இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகேற்றியான் என்று எழுதிய வள்ளுவரை சனாதனவாதியாக நிலைநிறுத்துவதற்கு ஆளுநர் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்துகிறார்.